ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, நியூமெரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் லாப்லாஸ் ஈக்குவேஷன் பை லைப்மேன்ஸ் ஐட்ரேஷன் ப்ராசஸ். இதை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா எலிப்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு லாப்லாஸ் ஈக்குவேஷன் அல்லது எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0 அல்லது del squared u is equal to 0 or u xx plus u yy 0. சரியா? இதுதான் வந்து ஜஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து இதில் உள்ள ஃபார்முலா நம்ம இதில் ஃபார்முலாங்கிறது வந்து சும்மா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளானது. SFBFன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. சரியா? இது ரெண்டு டைப் இருக்குது. SFBFனா ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா, DFBFனா டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், SFBFங்கிறது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இப்போ ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா அது ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? BCDE அது வந்து ப்ளஸ் சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே இது வந்து டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலானா அது வந்து ஒரு இன்ட்டு சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இது BCDE. சரியா? இது வந்து இன்ட்டு சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ப்ளஸ்ஸு, இது இன்ட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா வந்து சம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்படி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்க? C1 C2 C3 C4 C5 C6 C7 C8 C9 C10 11 12 13 14 15 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே உள்ள மிட் பாயிண்ட் பாருங்கள். இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா U1 U2 U3 U4 U5 U6 U7 U8 U9 சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? SFBF அண்டு DFBF. இதில் வந்து SFங்கிறது வந்து U5 மிட் பாயிண்ட்டு, நடுவில் உள்ள மிட் பாயிண்ட்டை வந்து SFBF கண்டுபிடிக்கணும். அது மாதிரி U2 U4 U6, இந்த U2 இந்த U4 இந்த U8 இந்த U6க்கெலாம் வந்து நம்ம SFBF கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் ஃபார்மேட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து DFBF ஈக்குவல் டு, அது வந்து DFBFலாம் எதுனா U1 U3 U7 U9. ஓகேவா? U1 U3 U7 U9. இது வந்து இன்ட்டு ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும். DFBFனா இன்ட்டு ஃபார்மேட். சரியா? இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். SFBFனா U5 U2 U4 U6 U8, DFBFனா U1 U3 U7 U9. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இதை பார்த்துடலாமா? SFBF ஈக்குவல் டு U5 ஃபார்முலாவில் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணுற பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் வரும். அப்போ வந்து என்ன எழுதும்? 1/4ன்னு எழுதிக்கணும் ஃபார்முலாவில். 1/4. இப்போ அந்த 4 பாயிண்ட் எழுத போகிறோம். U5னா என்னது? SFBF. அப்போ வந்து என்னது? ப்ளஸ் ஃபார்மேட்டில் வரணும். சரியா? அப்போ வந்து இப்படி போடுங்க கிராஸாக ப்ளஸ். அப்போ என்ன வருது? இங்கே மேலே உள்ள பாயிண்ட்டு C3 C15 C7 C11. இப்போ வந்து C3 C7 C11 C15. இதுதான் வந்து U5 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரியா? அடுத்து வந்து U2 கண்டுபிடிக்க போகிறோம். U2 வந்து ப்ளஸ் ஃபார்மேட்டில் தான் கண்டுபிடிக்கணும். U2 இந்த இருக்குது. U2 ப்ளஸ் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா இந்த இருக்குது. சரியா? இது என்னது? U1 C3 ப்ளஸில் போடுங்க. இந்த இப்படி ப்ளஸில் போட்டால் U1 C3 U3 U5 C3 U1 U5 U3. ஓகேவா? இது வந்து U2. U5ங்கிறது சென்டர் பாயிண்டில் இருக்கனால லாங்காக போட்டோம். இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி, இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி போட்டோம். U2ங்கிறது இங்கே மிட் பாயிண்ட், இதிலேயே கன்சிடர் பண்ணிடணும். சரியா? இதுவும் லாங்காக போடுதுன்னு சொல்லி இந்த கடைசி வரைக்கும் இழுத்துறாதீங்க. U1 C3 U3 U5 இதை வச்சு தான் நம்ம சம் செய்ய போகிறோம். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். U4 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 1/4. U4ங்கிறதும் ப்ளஸில் தான் பார்க்கணும். U4ங்கிறது இந்த ப்ளஸில் பார்க்கும்போது என்ன வரும்? U1 C15 U7 U5. ஓகேவா? அந்த ப்ளஸ் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது U1 U5 U7 C15. அதே தான் C15 U1 U5 U7. சரியா? அடுத்து U6 வந்து SFBF ஃபார்மேட்டு. U6க்கு எப்படி பார்ப்போம்? இதே ப்ளஸ் ஃபார்மேட். U3 U5 C7 U9.
C7 U3 U5 U9. அடுத்து U8ம் ப்ளஸ் ஃபார்மெட், இந்த இருக்குது U8, அது வந்து ப்ளஸ் ஃபார்மெட். அப்போ என்ன வரும்? C11 U9 U5 U7, C11 U5 U7 U9. ஓகேவா? இது கால்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சம்மு வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்துடும். அடுத்து பாருங்கள் DFBF. DFBFல என்ன இருக்குது? U1 U3 U7 U9. DFBFனா இன்ட்டு மார்க், சரியா? இன்ட்டு சிம்பிளில் வரணும். இப்போ வந்து U1 மொதல் கண்டுபிடிக்க போகிறோம். U1 எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பயுமே 1/4 போட்டுக்கணும், சரியா? ஃபார்முலாவில் இருக்குது 1/4. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? 4 மிட் பாயிண்ட். U1னா கிராஸில் வரணும். U1 இப்படி கிராஸில் போடுங்க. கிராஸில் போட்டிங்கன்னா இப்படி கிராஸ் ஆகும்போது C1 C2 C15 U5 இங்கே பாருங்கள். கிராஸில் வரும்போது C1 C3 C15 U5 C1 C3 C15 U5 எழுதிடணும், சரியா? அடுத்து என்னது கண்டுபிடிக்க போகிறோம்? U3க்கு கிராஸில் போடுங்க. இப்படி வச்சா கிராஸில் போட்டால் C3 C5 U5 C7 C3 C5 C7 U5. ஓகேவா? அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? U7க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுவும் கிராஸில் தான் வரும். கிராஸில் வரும்போது C15 U5 C13 C11, சரியா? C11 C13 C15 U5. அதுக்கடுத்து U9 வந்து கிராஸில் தான் கண்டுபிடிக்கணும். கிராஸில் கண்டுபிடிங்க. U5 C7 C11 C9 C7 C9 C11 U5. அவ்வளோதான். இந்த இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்ச தெரிஞ்சிச்சுன்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதுக்குள்ளே 2 டிஃப்ரென்ஸ் என்னென்னா, SFBFனா ப்ளஸ் ஃபார்மெட்டில் வரும், DFBFனா இன்ட்டு ஃபார்மெட்டில் வரும். அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். சால்வ் dou squared u by dou x squared plus dou squared u by dou y squared is equal to 0 at the 9 mesh point of the square given below. The values of u at the boundary values are specified in the figure. அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு பெரிய ஃபிகர் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் வந்து C1 C2 C3 C4 C5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் எழுதியிருக்கேன். சம்மில் வந்து C1 C2லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போட ஈஸியாக இருக்கும். U1 U2 U3 U4 U5 U6 U7 U8 U9, சரியா? இதுதான் டேபிளில் கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக 0 வேல்யூ, இங்கே ஃபுல்லாக வந்து 8.7 எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ரஃப் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரஃப் வேல்யூவாக ஒன்று கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். U5 0 கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? U5னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1/4 C3 C7 C11 C15. அப்போ வந்து இதில் C3 என்னது? 17.0. C7 என்னது? C7 வந்து 21.0. அடுத்து C11 என்னது? C11 இந்த இருக்குது 12.1. அதுக்கடுத்து C15 என்னது? 0, சரியா? மிட் பாயிண்ட்டுக்கு வந்து மிட் பாயிண்ட் என்னது? SFBFனா என்னது? ப்ளஸ் சிம்பிள், சரியா? இந்த இருக்குது U5 ப்ளஸ் சிம்பிள் போட்டால் 0 17.0 21.0 12.1. அது அப்படியே எழுதிடுங்க, சரியா? 1/4 போட்டுக்கோங்க. 0 17.0 21.0 12.1, சரியா? டேரெக்டாக எழுதிடலாம். இதை கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 12.5 வரும். இங்கே 0.0 இருக்கனால டெசிமல் பாயிண்ட் வந்து 0.1ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து SFBF ஃபார்மெட்டு. அடுத்து வந்து U1ங்கிறது DFBF ஃபார்மெட். அப்போ இன்ட்டில் பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்க போகிறோம்? U1னா எப்படி பார்க்கணும்? இன்ட்டில் பார்க்கணும். இப்படி பார்க்கணும் கிராஸில். 0 17.0 0 U5, சரியா? இப்போ எழுதுவோம் 0 17.0 U5 0. இங்கே U5 0 வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? 12.5. 1/4 0 17.5. இங்கே U5 0வோட வேல்யூ வந்து 12.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிக்கலாம். 12.5 ப்ளஸ் 0, சரியா? இதை ஆட் பண்ண ஆன்சர் வந்து 7.5 வருது. அதுக்கு தான் நம்ம வந்து U5 முதலே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இதில் காமனாக பாருங்கள், இந்த DFBFல U1 U3 U7 U9க்கு நம்மளுக்கு வந்து காமனாக வருது U5 காமனாக வருது, சரியா? இது நம்ம வந்து முதலே கண்டுபிடிச்சிடணும், சரியா? U5 = 0 கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து அடுத்து U1 U3 U7 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து U3 0. U3 எப்படி கண்டுபிடிப்போம்? U3ங்கிறது என்னது?
டிஎஃப் பிஎஃப் அது வந்து இன்ட்டு மார்க்கில் தான் கண்டுபிடிக்கணும். U3 இந்த இருக்குது U3 இன்ட்டு மார்க்கில் போட்டிங்கன்னா எதுனா வரும் 17.0 18.6 21 இந்த இருக்குது கிராஸ் பாருங்கள் சரியா. 17.0 18.6 U5 21.0 அதே தான் 17.0 இந்த இருக்குது 17.0 18.6 21.0 U5 0 சரியா. = 1/4 அதை அப்படியே எழுதிக்கோங்க. U5ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 17.3 கிடைக்கும். இது என்னது டிஎஃப் பிஎஃப் ஓகேவா. அடுத்து வந்து U70ங்கிறது என்னது டிஎஃப் பிஎஃப் ஃபார்மெட்டு ஓகேவா. அப்போ இன்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். U7 எங்கே இருக்குது இந்த இருக்குது U7 அப்போ அது இன்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். கிராஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 0 இந்த இருக்குது சரியா. 0 0 U5 12.1 2 0 12.1 0 0 12.1 U5 0 எழுதிக்கோங்க சரியா. 1/4 0 U5 0ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது 12.5 12.1 அப்படி எழுதிக்கோங்க 0 இதில் கேல்சியில் போட்டால் 6.2 வரும். இது என்னது டிஎஃப் பிஎஃப். அதுக்கடுத்து U2 0 கண்டுபிடிக்க போகிறோம். U2 வந்து எதில் வருது SF BFல வருது U2. அப்போ என்ன பண்ணணும் ப்ளஸ் மார்க்கில் கண்டுபிடிக்கணும். இப்போ U2 கண்டுபிடிங்க. U2ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் மார்க் இந்த இருக்குது. அப்போ என்ன வரும் 17.0 U1 U5 U3 சரியா. 17.0 இந்த இருக்குது 17.0 U3 U5 U1. இப்போ வந்து ஏற்கனவே U1ஓட வேல்யூ 0 U1 0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். U1 0 U3 0 U5 0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சரியா. U1 0 U3 0 அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். 1/4 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது U1 0 என்னது 7.5 அதை அதில் எழுதிங்க. 7.5 + 17 ப்ளஸ் U3 0 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 17.3 சரியா. 17.3 ப்ளஸ் U5 மிட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12.5 சரியா. 12.5 எழுதியாச்சு. இதை கால்சியில் போட்டு பாருங்கள் 13.6 வரும். இது என்ன ஃபார்மெட்டு SF BF ஃபார்மெட்டு. அதுக்கடுத்து U⁴ 0 U⁴ 0னா U4 கண்டுபிடிக்க போகிறோம். U4 வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது SF BF அப்போ வந்து ப்ளஸ்ஸு. இப்போ U4 எங்கே இருக்குது இந்த இருக்குது U4 அப்போ ப்ளஸ் ஃபார்மெட்டு. U1 U5 U7 C15 சரியா. U1 U5 U7 C15 என்னது 0 C15ஓட வேல்யூ 0ங்கிறனால நான் 0 போட்டேன். U1 இதில் 0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா அதை எழுதிடுங்க அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. 7.5 U5 0னா 12.5 U7 0னா 6.2 இதுக்கு ஆன்சர் வந்து 6.6 வரும். இது வந்து SF BFல இருக்குது. அதேமாதிரி U6 0க்கு கண்டுபிடிங்க. அது வந்து ப்ளஸ் ஃபார்மெட் தான். SF BF கண்டுபிடிச்சா வந்து 16.21 வரும். அப்புறம் U8 0க்கு கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து 11.1 வரும். இது SF BF ஃபார்மெட் ஓகேவா. இப்போ என்ன செய்கிறோம் இது நார்மல் ரஃப் வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் தான் நம்ம வந்து சம்முக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே போங்க. இதில் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் வந்து ஹேர் ஆஃப்டர் வி அப்டைன் ஆல் த வேல்யூஸ் பை SF BF. இப்போ வந்து நம்ம என்னென்ன வேல்யூ ஃபஸ்ட்டு இது SF BFல கண்டுபிடிச்சிருக்கோம். U2 இதையும் SF BF இது SF BF இது SF BF. இந்த 3 வேல்யூ 1 2 இந்த 3 வேல்யூ மட்டும் DF BFல இருக்குது. அதை வந்து நம்ம SF BF ஃபார்மெட்டுக்கு கண்டுபிடிக்கணும் சரியா. அதான் வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இப்போ நார்மலாக எழுத ஆரம்பிச்சிடலாம். U1 1 ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து U1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். 1 2 3 இதில் வந்து மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சோமா. ஏன்னா வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சாதான் U2ல கொண்டு இந்த U3 U1 வேல்யூலாம் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் வந்து இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. இப்போ வந்து U1 U2 U3 லைனாக கண்டுபிடிக்கணும். இப்போ U1 1 வழக்கம் போல் 1/4 போட்டுக்கோங்க. எல்லாமே SF BF ஃபார்மெட்டு. SF BF ஃபார்மெட்னா ப்ளஸ் ஃபார்மெட் ஓகேவா. அப்போ என்ன எழுத போகிறோம் ப்ளஸ் ஃபார்மெட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். U1க்கு ப்ளஸ் ஃபார்மெட்டில் கண்டுபிடிச்சா C2 C16 U2 U4 C16 0 11.1 U2 U4 சரியா. 0 11.1 U2 U4 U2 U4ல் வேல்யூ என்னென்ன கண்டுபிடிச்சிக்கோம் 0 வேல்யூ
U4 0 கண்டுபிடிச்சிருக்கோம், U2 0 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் அப்ளை பண்ணிடுங்க. 13.6 6.6 is equal to 7.8. இதே வந்து SFBF ஃபார்மெட்டுக்கு மாற்றியாச்சு. U21 வந்து ஆல்ரெடி SFBF ஃபார்மெட்டில் தான் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை, அது அப்படியே எழுதிக்கலாம். 1/4 இங்கே 0 இருக்கிற இடத்துலலாம் 1 போட்டுக்கலாம். U1 1 ஏற்கனவே U1 1 கண்டுபிடிச்சாச்சு, அதனால் U1 0ன்னு போடக்கூடாது, U1 1ன்னு போடணும். ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து 17 அப்படியே போட்டுக்கோங்க. U3யும் U5யும் கண்டுபிடிக்கலை, U3யும் U5யும் இன்னும் கண்டுபிடிக்கலை, அதனால் 0வே போட்டுக்கலாம். சரியா, U1 கண்டுபிடிச்சனால நம்ம இதை வந்து 1ன்னு போட்டோம். U3யும் U5 வேல்யூவும் கண்டுபிடிக்காதனால 0 போட்டுக்கிறோம். அதே தான். சரியா, இதை அப்படியே எழுதிக்கோங்க. இது கண்டுபிடிச்சனால 1ன்னு போட்டிருக்கோம், இதெல்லாம் அப்படியே 0ன்னு போட்டுக்கிட்டோம். ஓகேவா, இது வந்து SFBF ஃபார்மெட்டில் தான் இருக்குது, இதை அப்படியே எழுதிக்கலாம் ஈஸியாக. இது எழுதியாச்சு. அதுக்கடுத்து U1ஓட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 7.8. U3 0 வேல்யூ அந்த டேபிள்லேருந்து, அந்த ரஃப் வேல்யூலேருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. U3 U5 வேல்யூ அப்ளை பண்ணி 17 அப்ளை பண்ணால் 13.7 கிடைக்கிது. அதுக்கடுத்து U31 வந்து என்ன ஃபார்மெட்டில் தான் இருக்கும், DFBF ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம SFBF ஃபார்மெட்டில் மாற்றணும். SFBFனா என்னது, ப்ளஸ்ஸு U3. ஓகேவா, இந்த இருக்குது U3, அப்போ ப்ளஸ் ஃபார்மெட்டில் தான் மாற்றணும். 19.7 21.9 U6 U2. சரியா, U2 U6 21.9 19.7 ப்ளஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றிடுங்க. அதாவது SFBF ஃபார்மெட்டுக்கு. ஓகேவா, இப்போ U2 வேல்யூ கண்டுபிடிச்சனால இங்கே 1 போட்டுக்கிறோம். ப்ளஸ் 21.9 ப்ளஸ் 19.7. U6 வேல்யூ கண்டுபிடிக்காதனால இங்கே ரஃப் வேல்யூ 0 போட்டுக்கிறோம். ஓகேவா, கண்டுபிடிச்சிருந்தா அங்கே 1 போட்டுக்கலாம், 0 போட்டுக்கிறோம். அடுத்து 1/4. இப்போ இதோட வேல்யூ என்னது, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 13.7 அப்ளை பண்ணுங்கள். 21.9 19.7 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கல, அதனால் மேலே உள்ள டேபிளில் உள்ள வேல்யூ என்னது, 16.1. அதை போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, 17.9 வருது. அடுத்து U4 ஆல்ரெடி இது வந்து SFBF ஃபார்மெட்டில் தான் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். U4 1/4 0 U1 கண்டுபிடிச்சனால இங்கே 1 போடுவோம். U5 கண்டுபிடிக்காதனால 0 போட்டுக்கிடுவோம். ப்ளஸ் U7 கண்டுபிடிக்காதனால 0 போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். 0 U1 கண்டுபிடிச்சனால 1 போட்டோம், U5 கண்டுபிடிக்காதனால 0, U7 கண்டுபிடிக்காதனால 0. வேல்யூ ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், 6.6 வரும். அதுக்கடுத்து U5 இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, மிட் பாயிண்ட். இதுவும் வந்து SFBF ஃபார்மெட்டில் இருக்குது. பட் ஆனால் இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், U5னா நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், U5னா பெரிய கிராஸாக போட்டு பெரிய ப்ளஸ்ஸாக போட்டு கண்டுபிடிச்சோம், இவ்வளோ பெருசாக. C3 C15 C7 இங்கே உள்ள C11 கண்டுபிடிச்சோம். பட் இந்த U5க்கு இப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த SFI ஃபார்மெட்டுக்கு மாறும்போது சேஞ்ச் ஆகும். U2 U4 U6 U8 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ரஃப் வேல்யூவாக கண்டுபிடிக்கும் போது பெரிய ப்ளஸ்ஸாக அந்த கடைசி வரைக்கும் போகும். C15 C3 C7 C11 கண்டுபிடிச்சிருப்போம். பட் இப்போ வந்து U5 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது வந்து U4 U2 U6 U8ன்னு எழுதணும். சரியா, ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் அப்படி தான் மாற்றி எழுதணும். இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் சேஞ்ச். சரியா, U2 U4 U6 U8ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. U2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கனால 1, U4 வேல்யூ இருக்கிறனால 1, U6 வேல்யூ இல்லை அதனால் 0, U8 வேல்யூ இல்லை இன்னும் 0. சரியா, இதோட வேல்யூலாம் எழுதுங்க. U2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். U4 வந்து இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ரஃப் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 11.9 வரும். இது வந்து SFBF ஃபார்மெட்டுக்கு ஏற்கனவே இருக்குது ஆல்ரெடி. ஆனால் வந்து அது பெரிய ப்ளஸில் இருந்துச்சு, அதை வந்து ஷார்ட்டாக நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா, அடுத்து U61ங்கிறது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருந்துச்சு, U6ங்கிறது SFBF ஃபார்மெட்டில் தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிடலாம். 1/4 எங்கே இருக்குது, U6 U5 U3 21 U9 அப்படியே எழுதிக்கலாம். 21 U5 U3 U9. சரியா, U5 கண்டுபிடிச்சிருக்கனால 1, U3 கண்டுபிடிச்சனால 1, U9 இன்னும் கண்டுபிடிக்கலை, அதனால் வந்து 0 ரஃப் வேல்யூ எழுதணும். ஓகேவா, கண்டுபிடிச்சனால 1ன்னு எழுதிக்கிட்டோம், கண்டுபிடிக்காத வேல்யூக்கெலாம் 0 ரஃப் வேல்யூ எழுதிக்கணும். 21 இது கண்டுபிடிச்ச வேல்யூ 11.9 17.9
13.7 ஆன்சர் வந்து 16.1 வரும். அதுக்கடுத்து U7 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? இது DF/BF ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம இதை எப்படி மாற்றணும்? U7 என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? DF/BF ஃபார்மேட்டில் இருக்குது. அதை SFI/BF ஃபார்மேட்டில் மாற்றணும். U7 சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இருக்குது U7. அதை எப்படி மாற்றுறது? C14 U4 U8 C12 அப்போ 0 8.7 U4 U8 சரியா? அதை எழுதிக்கோங்க. 1/4 0 8.7 U1 U4 U8 ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? 8.7 U1 வந்து நம்மளுக்கு U1 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கனால 1ன்னு எழுதிக்கிறோம். U4 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கனால 1ன்னு எழுதிக்கிறோம். U8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கனால 6ன்னு எழுதிக்கிறோம். ஆன்சர் வந்து 6.6 வரும். அதுக்கடுத்து U8 1 வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? U8 வந்து SFI ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. U8 எங்கே இருக்குது? U7 U5 U9 12.1 அதே எழுதிக்கலாம். U7 U5 U9 12.1 இது வந்து 1 கண்டுபிடிச்சாச்சு, அதனால் 1. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு 1. U9 கண்டுபிடிக்கல, அதனால் ரஃப் வேல்யூ 0 ஓகேவா? 12.1 11.9 6.6 13.7 ஆன்சர் வந்து 11.1. U9 வந்து சேஞ்ச் பண்ணணும். U9 வந்து என்ன இதில் இருக்குது? என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? U9 வந்து DF/BF ஃபார்மேட்டில் இருக்கும். அது SF/BF ப்ளஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வரும். ஆன்சர் வந்து 14.3 வரும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து செகண்ட் ஐட்ரேஷன். செகண்ட் ஐட்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஐட்ரேஷன் போட்டு U2 1ன்னு போடுவோம். இங்கே 0 இருக்கிற இடத்துலலாம் 1 போடுவோம் சரியா? 1லாம் இருந்துச்சுன்னா 2 போடுவோம். இங்கே 0 இருக்கிற இடத்துலலாம் 1 போடுவோம் ஓகேவா? அதே தான் U3 U5 இதெல்லாம் அப்படியே சேமாக வரும் சரியா? 0 + 11.1 + U⁴ 1 + U2 1ன்னு போடணும் சரியா? அடுத்து U2 1க்கு வந்து U2 2க்கு செகண்ட் ஐட்ரேஷனுங்கிறதுனால இங்கே 2 வரும். 1/4 U1 இது வந்து 2ஆக மாறிடும். U3 இது வந்து 1ஆக மாறிடும். U5 1 + 17. அடுத்து வந்து U3 1க்கு வந்து 1/4 U2 இது வந்து 2ஆக மாறிடும். 21.9 19.7 அதுக்கடுத்து U6 0ங்கிறது 1 ஆகிடும். அவ்வளோதான், அப்படியே கண்டினியூஸாக வரும் சரியா? அதில் செகண்ட் ஐட்ரேஷன் என்ன வருது? U12 = 7.9 U2 2 = 13.7 U3 2 = 17.9 U4 2 = 6.6 U5 2 = 11.9 U6 2 = 16.3 U7 2 = 6.6 U8 2 = 11.2 U9 2 = 14.3 இப்போ செகண்ட் ஐட்ரேஷனும் தேர்ட் ஐட்ரேஷனும் போடும்போது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுது சரியா? அப்போ வந்து அவ்வளோதான், அதோட சம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் நீங்கள் எழுதும்போது U1 = 7.9 U2 = 13.7 அப்படின்னு தனியாக எடுத்து எழுதிடுங்க. U3 U4 U5 இந்த வேல்யூவெல்லாம் கடைசி ஆன்சரில் எடுத்து எழுதிடுங்க ஓகேவா? அடுத்து ஒரு எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு பாருங்கள். இந்த சமயம் நீங்கள் வந்து U1 வேல்யூ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, செஞ்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் சேஞ்ச் ஆகிறத மட்டும் பார்த்துக்கோங்க. SFBF ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதுவும் இல்லாமல் இந்த U5ங்கிறத சேஞ்ச் பண்ணும்போது கிராஸை வந்து கடைசி வரைக்கும் எழுதிருப்போம், அதை வந்து சின்ன சிம்பிளாக வந்து மாற்றணும் சரியா? இந்த மாதிரி பெருசாக வந்து லாங்காக ப்ளஸ் போட்டிருப்போம், இதை வந்து ஷார்ட் ப்ளஸ்ஸாக மாற்றி நம்ம அதுக்குள்ளே வேல்யூவை எழுதியிருப்போம் சரியா? அதை மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா? அவ்வளோதான், இது வந்து ஷார்ட்டாக எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் சம் பாருங்கள். சால்வ் த எலிப்டிக் ஈக்குவேஷன் ∂2 U/∂x2 + ∂2 U/∂y2 = 0 ஃபார் த ஃபாலோயிங் ஸ்கொயர் மெஷ் வித் பவுண்டரி வேல்யூஸ் அஸ் ஜோன். இப்போ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 0 இது 0 இது 0 கார்னர் வேல்யூலாம் 0வாக கொடுத்துட்டாங்க. இங்கே 1000 2000 1000 1000 2000 1000 கொடுத்துட்டாங்க. இதில் 5000 5000 1000 1000 5000 5000. இப்போ U1 U2 U3 U4 U5 U6 U7 U8 U9 கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இங்கே இது ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இங்கிட்டு உள்ள நம்பரும் ஈக்குவல், இது ஈக்குவல். அப்போ எல்லாமே ஈக்குவலாக வருது, அப்போ சிமெட்ரிக்காக வருது. ஈக்குவலாக வருதுன்னா என்னது ஈக்குவலாக வருது? U1 U3 U1 1000 U3 1000 U7 U9. இப்போ இதெல்லாம் ஈக்குவலாக வருது. அப்போ வந்து U1 U3 U7 U9 இதெல்லாம் வந்து ஈக்குவலாக வருது. அடுத்து வந்து அண்டு இதில் வந்து U2வும்
U8 ஈக்குவலாக வருது. இதில் வந்து U4ம் U6ம் ஈக்குவலாக வருது. U2 = U8, U4 = U6. சரியா? இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா U1ஓட வேல்யூ, U2ஓட வேல்யூ, U4ஓட வேல்யூ, மிட் பாயிண்ட்டு U5, இந்த 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டாம். இவ்வளோ U1, U2, U3, U4 எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டாம். U1, U2, U4, U5 இந்த 4 வேல்யூ கண்டுபிடிச்சாலே U1 = U3, U7, U9 இது எல்லாம் சேமான ஆன்சர் தான். U2னா U8, U4னா U6. சரியா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? U1, U2, U4, U5 ஷார்ட்டாக 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். U1 என்ன வரும்னா 937.6, U2 என்ன வரும்னா 1000.1, U4 1250.1, U5 என்ன வரும் 1125.1. அவ்வளோதான். இதுதான் வந்து ஆன்சர். சரியா? இது வந்து எத்தனாவது ஐட்ரேஷனில் வரும்னா 12 and 13 ஐட்ரேஷனில் தான் இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? பாயிண்ட் வந்து பாயிண்ட் 1க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது பாயிண்ட் 1னே டெசிமல் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கால்சியில். ஓகேவா? சேமாக இருக்கனால U1 சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். U1, U2, U4, U5 இதில் மாற்ற வேண்டியது வந்து ரஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் போயிட்டு SFBFஆ மாற்றணும். SFBFஆ மாற்றுறதுலேயுமே இந்த மிட் பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றணும். சரியா? பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், அதை வந்து ஷார்ட் ப்ளஸ்ஸாக மாற்றணும். சரியா? அதை மறந்துடாதீங்க. அதுமாதிரி மித்ததெல்லாம் DFBFல இருக்கிறதெல்லாம் SFBFஆ மாற்றணும். இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து SFBFனா ப்ளஸ்ஸு, DFBFனா இன்ட்டு. சரியா? அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். SFBFல என்ன வரும்? U5, U2, U4, U6, U8. DFBFல என்ன வரும்? U1, U3, U7, U9. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து சம்மு ஈஸியாக பண்ணிடலாம். இதை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணுறது வந்து ஐட்ரேஷன் சேஞ்ச் பண்ணுறதுல ரஃப் வேல்யூ எடுத்துக்கிறோம். ரஃப் வேல்யூ கண்டுபிடிச்சா இங்கே ரஃப் வேல்யூ கண்டுபிடிச்சி இதை 0 போட்டுக்கோங்க. ஒரு வேளை வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா வந்து உடனே வந்து 1ன்னு மாற்றிடணும். சரியா? ரஃப் வேல்யூ 0ன்னு போட்டுறாதீங்க. U1 0 கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே இங்கே சேஞ்ச் பண்ணிடணும் 1ன்னு. சரியா? 0ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.